என் தங்கப்பிள்ளையே, காலத்தின் கட்டாயத்தினால் நாளைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று இதனை நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக சொல்லிவிட வேண்டிய நேரம். உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் உன்னோடு நிற்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். உன் தாயானவள் நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ கண்டால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கை பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்துவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே உணர்ந்து நீ உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் அடையப் போகின்ற நேரம் இது. இனி எந்த தருணத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ இழக்க மாட்டாய். ஏனென்றால் உனக்கான நேரத்தை நான் நல்லபடியாக வடிவமைத்து விட்ட பிறகுதான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு எதையும் நிரந்தரமாக கொடுக்கக்கூடியதல்லவா? எது உனக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட முடியுமோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்பதனை சற்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றம் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய தருணம். இனிமேல் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் நின்று தனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் வேண்டியபடி தன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நேரம். என் பிள்ளையினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்திவிட வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நடப்பதாக இருந்தாலும் அதை நான் ஒன்று விடாமல் உன்னிடத்தில் சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ உணர்ந்த பிள்ளை. அதனால்தான் அம்மா நமக்கு நல்லதை சொல்ல வருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக நீ என் மீது கொண்ட அன்பினாலும் நான் உன் மீது கொண்ட அன்பினாலும் மட்டுமே இது சாத்தியமாக்கப்படுகின்றதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. நீயும் என்னிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று எப்பொழுதும் எதிர்பார்த்ததும் இல்லை. என் மீது கொண்ட அன்பினாலும் என் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் நீ என்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் இனி உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயமாக மாறப்போகின்ற காலம். என் குழந்தையே, நமக்காக நம் வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து பார்க்கும் நேரம். கடைசியில் நம் தெய்வம் நமக்காக வருகிறது என்ற எண்ணம் ஒருவருக்குள் உருவாகும். நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்காக நம் தெய்வம் நம்மை காத்து நிற்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறதல்லவா? அந்த எண்ணம் கொண்டு இப்பொழுது நீ வேண்டியதை நான் உனக்கென தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன். நீ எதை வேண்டும் என்று மன உறுதியோடு யோசித்தாலும் அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். காலத்தினுடைய கட்டாயம் ஒருவருக்கு சில விஷயங்கள் நடக்க வேண்டியது அவசியம். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. நான் சொல்லக்கூடிய அடையாளம் கொண்டவரை காண்பது என்பது நாளை லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கும். அந்த லட்சத்தில் ஒருவராக நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இதில் ஒருவராக நின்று நீ உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் குழந்தையே, எந்த இடத்திலுமே நாம் எதற்காகவும் நம்முடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதற்கான காரணம் உனக்கு என்னவென்று புரியும் அல்லவா? ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நீ ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து கொண்டே இருப்பாயானால் நாளை இவர்கள் உன்னை
நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தன்னை பயன்படுத்தி கொள்வார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை பயன்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிந்து விடுகின்ற மனநிலைக்கும் இவர்கள் செல்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த மாற்றம் உனக்கு என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நான் சொல்லும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லாமுமே ஒரு நாள் சரியாகும். இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலையும் ஒரு நாள் சரியாகும். பல இழப்புகளும் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அத்தனையையும் கடந்து நம் வாழ்க்கை கடந்து செல்லத்தான் வேண்டும். நமக்கு மிகவும் பிடித்த ஒருவன் நம்மை விட்டு சென்று விட்டார் என்பதற்காக நாமும் அவரோடு செல்ல முடியாதல்லவா? அவருக்கு இன்று என்றால் நாளைக்கு நமக்காக கூட இருக்கலாம் என்பதுதானே உண்மை. என் குழந்தையை, எப்பொழுதுமே மன அமைதியை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும். மன அமைதிக்கு நீ தினமும் படித்து நினைவுபடுத்தி கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் சென்று கொண்டே இரு. அந்த இடத்தில் ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்களும் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களினுடைய பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு திரும்பி வருவார்கள். அதுவரையிலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை இவர்களாக உணர்ந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னாலும் கூட உன்னை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். இதுதான் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய தத்துவ உண்மை. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்தியாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்களினுடைய பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களினுடைய விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் சரியாகும். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக்கொள். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை சந்திக்க கற்றுக்கொண்டாயானால் எப்பொழுதும் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியானபடி ஒரு மனநிலையை கொடுக்கும், சரியானபடி ஒரு தெளிவை கொடுக்கும். எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. விதி என்று எதுவும் கிடையாது. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவும் கிடையாது. அறிவை நம்பு. பகுத்தறிவை பயன்படுத்தி எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. என் உபதேசங்கள் உட்பட அனைத்தையும் என்பதனை புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்திற்குமே கேள்வி கேட்டு பழகினாயானால் உன்னுடைய பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கும். என்ன அம்மா, விதி என்று சொல்லிவிட்டு விதி இல்லை என்று சொல்கிறாளே என்று நினைக்கிறாயா? உன்னுடைய விதியை உன் மதியால் வெல்ல முடியும் என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். நீ நினைத்தால் அது சாத்தியமாகும். ஆனால் அதற்கு உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை உனக்குள் மிகப்பெரிய திறமைகளை கொண்டு வந்து கொடுக்கும். தெய்வத்தின் அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் நேரம் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து நீ பதறாமல் இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்துவிட்டால் அது போகும். நீ சரியானபடி ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கலங்காமல் நீ எதை செய்ய நினைத்தாலும்
இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும். நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் மனிதர்களை சந்திப்பதை நிறுத்திவிட்டு, அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதை முதலில் நிறுத்திவிட்டு, உனக்கு எது சரி என தோன்றுகிறதோ அதை மட்டும் நீ சரியாக செய்ய தொடங்கு. அது போதும். இனி எல்லாமுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, நான் உன்னோடு இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நொடி. நிச்சயமாக நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய அடையாளத்தை கொண்டவர் யாரென்று தெரிந்தால் மகிழ்ச்சியில் மேலும் கீழுமாக என் பிள்ளை துள்ளி குதிக்கத்தான் செய்வாயல்லவா? ஏனென்றால் நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர், ஒரு மிகப்பெரிய உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒருவர். அவர் வேறு யாரும் இல்லை, சிவனை அன்றி வேறு யாராக இருக்க முடியும்? சிவராத்திரி நாளில் சிவபெருமான் உன் இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டி இவர் வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டாம். உன்னோடு உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் நாளை உன் எதிரில் வந்து விட்டாலே போதும். சிவபெருமான் ஒன்றை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்து விட்டார் என்பதனை நீ அந்த இடத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். அந்த நொடியிலேயே அதை நீ உணர்ந்து விடலாம். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றிலும் நீ முழுமையான கவனம் கொண்டு முன்னேறி வரும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் தருணம் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்காமல் போகாது. வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்காமல் போகாது. நான் எந்த இடத்தில் நின்று உனக்கு எதை தர நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலைகளை எல்லாம் கடந்துதான் நீ வர வேண்டும் அல்லவா? உனக்கென்று சிவபெருமான் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பெற்றிருக்கிறாய் எனும் பொழுது இனிமேல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்திலும் நின்று என் குழந்தை நீ தேவையில்லாமல் யோசனைகளை செய்வதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி சொன்ன பொழுதே உணர வேண்டாமா நம்முடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்க தெய்வம் தயாராகி விட்டது என்று? நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பியதை கொடுக்க தெய்வம் நம்மை தேடி வர தொடங்கிவிட்டது என்று? அத்தனையிலும் இருந்தும் உனக்கு மிகப்பெரிய புரிதல்கள் ஒவ்வொன்றும் கிடைக்கத்தான் வேண்டும். நீ நினைத்ததை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் நேரம், அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம். இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமாக உன்னை நீ நிச்சயமாக வாழ வைத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருப்பதை நீ உணரும் நேரம். இந்த தருணம் நான் இருப்பதை நீ உணரும் தருணம். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிசயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும். ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் எப்பொழுதும் உனக்கு என்னவென்று எடுத்து கொடுக்கும். முன்னின்று இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வேண்டுதல்களையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காதிரு. எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரம். இனி எந்த இடத்திலும் உன் அம்மா உன்னை விட்டு விலக மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். வராகி சொன்னது போல நாளை ருத்ராட்சம் அணிந்த ஒருவரை நீ கண்டால் போதும். நான் வேறு எந்த அடையாளத்தையும் சொல்லவில்லை. சிவனடியார் என்றோ வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் உனக்கு காண்பிக்கவில்லை.
ருத்ராட்சம் அணிந்தவர் மட்டும்தான். சிறு பிள்ளையாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், யாரேனும் ஒருவரை நீ கண்டால் போதும், நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் என்பதும், நீ யோசிக்கின்ற விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா நிலைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைப்பது போல இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும். விடியும் பொழுது வெற்றி விடியலாக விடியட்டும். என் தங்க பிள்ளைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.